ஒரே நாள்ல ஐடிசி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய ஷேர் வந்து 20% கீழே விழுந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்டிகர் பிரான்ச்ல வந்து 590 கோடி ரூபாய் வந்து ஃப்ராட் வந்து நடந்திருக்கு. யாரு கூடனா கவர்மெண்ட் அக்கௌண்ட் கூட தொடர்புடையவங்க கூட தான் இந்த ஃப்ராட் வந்து நடந்திருக்கு. சம்பந்தப்பட்ட ஊழியர்களை வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அது வேற கதை. இருந்தாலும் ஒரே நாள்ல இது வந்து 52 லோ வந்து தொட்டிருக்கு. 1000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் வந்து காலியாயிருக்கு. இந்த 590 கோடி ரூபாய் வந்து பேங்குடைய இயர்லி நெட் ப்ராஃபிட்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கும். அது கூடவே பேங்குடைய சர்வீஸ் உடைய நம்பிக்கை வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் பிசினஸ் வந்து பாதிப்பு ஏற்படுத்தணும்னு இன்வெஸ்டரிடையே ஒரு பயம் இருக்கு. ஆனா பேங்க் என்ன சொல்லுதானா இது வந்து ஒரு பிரான்ச்ல நடந்த விஷயம். இதனால பேங்குக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு நியூஸ்ல சொல்லிருக்காங்க. ஆனாலும் இதோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளனேஷன் வெளியே வாரதை விட இந்த பேங்குடைய ஷேர் வந்து கீழே குறைஞ்சிட்டு தான் இருக்கு. லாங் டைமுக்கு பேங்குடைய லோன் க்ரோத் வந்து சூப்பரா இருக்கு. இதோட நெட் ப்ராஃபிட்டும் எவரி குவார்டர்லி இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஷார்ட் டைமுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட்ல வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இதோடைய நம்பிக்கை வந்து ரீபில்டு பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்பவே இன்வெஸ்ட் பண்ணும் நாள்ல 1க்கு 2 தடவை அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்ணுங்க.